இந்த இன்னொரு பக்கம் இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போயிட்டா திமுக தோல்வி உறுதின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதை எப்படி யார் சொன்னா? எவன் ஓட்டு போடுவான்? நீ யாரையா ஓட்டு போடுவான்? மரண வியாபாரிக்கு ஓட்டு போடுவானா? கபட நாடகம் ஆடக்கூடியவனுக்கு ஓட்டு போடுவானா? பிரச்சனைன்னு வந்தால் தலைவரிக்க ஓடக்கூடியவனுக்கு ஓட்டு போடுவானா? சொல்லுங்க. பிரச்சனைன்னு வந்தா தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் பணிபுரிந்தவர்களுக்கு பரிசாக கொடுப்போம் தான் தலைவன் சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். சொல்லியிருக்காரா இல்லையா? பிரச்சனைன்னு வந்த உடனே மாவட்ட செயலரை மாட்டி விட்டுட்டு அவன் தான் காரணம், நான் காரணம் இல்லைன்னு ஓடி போனது யாரு? புஷி விஜய் தானே போனாங்களா இல்லையா? படத்துல ஒரு வசனம் பேசுறேன், 40 பேர் சிக்கல்ல இருந்தான்னா அவனை காப்பாத்தி நிக்கிறவன் தாண்டா தலைவன் படத்துல வசனம் பேசுற. நேரில் வந்து நீ ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லை, தலைவன் இல்லை, ஒரு சினிமாக்கார மாதிரி நடிகை மாதிரி ஓடி போயிட்டீல. 40 பேர் சாகும் போதும் ஓடி போயிட்டே நீ நிக்கல இல்லை. நீ உன் படத்துல வசனம் பேசுனதுக்கும் உன் நேரில் செயல்பட்ட மக்கள் பார்த்துட்டான்ல. இனி எப்படி உன்னை நம்புவான்? இனி எவனாவது நம்பினான்னா அவன் ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட். இவன் அப்படி ஒருத்தர் நம்புறான்னா பயாலஜிக்கல் வேஸ்ட் தான். அது அந்த வேஸ்ட் இருந்தானா போனேன்னு புரிஞ்சுட்டீங்களா? அதனால வந்து நீ போப்பா, நீ உனக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து க்ளீன் சீட்டு கொடுத்துருச்சு, நீ சிபிஐ விசாரணை நடக்கும், எல்லாம் மூடப்படும். இன்னும் 5 வருஷம் வருதா 6 வருஷத்துல தீர்ப்பு வருதான்னு தெரியாது. நீ ஏதாவது அமித்ஷாவுடைய கட்டளைக்கு எதிராக போனேன்னா 2 மாதத்துல கூட தீர்ப்பு வரும். நீ குற்றவாளின்னு தீர்ப்பு வரும். அமித்ஷா சொல்றதை கேட்காம நீ ஏதாவது போனேன்னா 2 மாதத்துல கூட தீர்ப்பு வரும். சொல்றதை கேட்டேன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் தீர்ப்பு வராது.